ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதுதான் உண்மையான மூடனமான ஒரு வார்த்தை. அப்போ முதல்ல நமக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல், அவன் ஜெபத்துக்கு முன்னாடி ஸ்தோத்திரத்துக்கு முன்னாடி அதை தடுக்கிற ஒரு தீய சக்தி இல்லையா? தீய சக்தின்னு சொன்னா என்ன சக்தி? உங்கள் கவலை. உங்கள் கவலை. ஒன்றுக்கு கவலைப்படாதுங்கள். உங்கள் ஜெபம் என்பது தேவனுக்கு ஜஸ்ட் ரிமைனிங், தெரியப்படுத்துதான். அதாவது நீங்கள் சொல்லி தான் அவருக்கு தெரியும், புரிஞ்சுக்கல, கொஞ்சம் ரிமைன் பண்ணுறது இல்லையா? சிலர் நான் செய்வேன்னு சொல்லியிருப்பாங்க. சார் நேற்று சொன்னீங்களா சார் அப்படின்னா ரிமைன் பண்ணுறது. ஜெபம் என்பது ரிமைனிங். ஆண்டவர் கொஞ்சம் நினைப்பூட்டு அல்லது அவர் கொஞ்சம் ஆண்டவரே என்னை நினச்சிக்கன்னு சொல்கிற ஒரு இடம்தான் தவிர, அங்கே பைபிளெல்லாம் சொல்ல அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியான்னு சொல்லி பேதுரு வாக்கியம் சொல்கிறான். அப்போ ஆண்டவர் நம்மளை விசாரிக்க ஒவ்வொரு நாளும் நம்ம கேர் பண்ணுறோம். அவருக்கு தெரியும் இந்த மாதத்தில் இது மாற்றணும், இது செய்யணும் எல்லாம் தெரியும். யூ நோ எவ்ரிதிங் அபவுட் யூ. டீட்டெயிலாக தெரியும். அவர் உங்களை விசாரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களை கண்ணோக்கிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இது வந்துட்டா சரி, நாளைக்கு அதை பண்ணணும், இன்னைக்கு இது வந்துட்டா எல்லாத்தையும் அவர் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. யூ ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஆல்மைட்டி காட். சர்வவல்லமையுள்ள தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ஏங்க வீணாக கவலைப்படுறீங்க? கவலைப்படுவதனால உங்கள் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியும்? நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறது, நான் ரொம்ப பாரப்பட்டு அழுதுகிட்டே இருக்கேன். சரிப்பா, அவங்க சொல்றதை பார்த்தாலே நான் அழுதுன்னு நிப்பாட்டமா. நீ கடந்து போகிற பாதை ஆண்டவர் தெரியாதவரா? உங்கள் ஆண்டவராய் கர்த்தர் கண்ணு இல்லாதவரா? அந்நிய தெய்வங்களை போல இருக்கிறவரா? இல்லைங்க, அவர் நோக்கமாக இருக்கிறார். நான் சிறுமையும் வெளியும் கர்த்தரோ என் நினைவாகவே இருக்கிறார். அப்போ உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு வர்ற பிரச்சனை, உங்களை திட்டுறது, உங்களை பலவிதமாக பேசுறது, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ ஆண்டவரே நீ பார்க்குறீரே, உங்க கண்களுக்கு தெரிஞ்ச என்ன இருக்குது என்று தெரியப்படுத்த ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாலே போதும், எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நேற்று வரை பாதுகாத்திய ஸ்தோத்திரம், நாளைக்கு பாதுகாக்க போகிற ஸ்தோத்திரம், இன்றைக்கு நடத்த போகிற ஸ்தோத்திரம், இப்படி சொல்லி பாருங்களேன். ஏன் சொல்ல முடியல? நீ இருதயத்தின் கவலை நம்மளை ஒடிக்கிருங்க. அதாவது மனநிலை மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மைண்டை கண்ட்ரோல் பண்ணணுமா. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போ மற்ற மதங்களுக்கு போயிட்டீங்கன்னா காலையிலேயே குடிச்சுக்கிட்டு அந்த சரம் அப்படியே ஒடுங்கி இருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் சாமி வர சொல்லிட்டு இருப்பான். நீ அப்படி பண்ண வேண்டாம். உன் வாயில் எப்போவுமே நடக்கும்போதும் போகும்போதும் இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்லி பாரு. இயேசுவே இயேசுவே ஜீசஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கை நிறைய மாறுதல் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நடக்கும்போது உட்காரும்போது ஐயோ அப்பா என்ன நடக்கும், ஐயோ அப்பா தான் வந்து பார்க்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறீங்க. எப்படி தெரியப்படுத்துறது? ஒரு தெரியப்படுத்துறேன்னு சொல்லிக்கிட்டு போய் அழுதுகிட்டு அது ஒன்றுக்கு கவலைப்பட, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீ ஸ்தோத்திரத்தை செய்வோம், ஆண்டவர் தெரியப்படுத்துவோம். யோனாவுக்கு தெரிஞ்ச பிரின்சிபல் நமக்கு தெரியலீங்களே. யோனாவை ரொம்ப பேசுகிறோம். மீன் வயிற்றுலேருந்து எனக்கு விடுதலை வேண்டாம், ஒரே வழி நான் துதியின் சத்தத்தோடைய கர்த்தரை தொழுது கொள்ள. அடுத்த வார்த்தை, கர்த்தர் மீனுக்கு கட்டையிட்டார், யோனாவை கரையிலே கக்கிற்று. இந்த யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துகிறாங்களோ அவங்க பேரை சொல்லி 1000 தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு மாறுதல் வரும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்களோ அவங்க பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 10 தடவை. ஆண்டவரே இப்படி உங்களை கொண்டு வந்தபடி நான் தோத்திரம், இவங்களை இப்படி செய்கிறபடி நான் தோத்திரம் சொல்லி பாருங்க, ஓடி போகும். இதுதான் ஆண்டவர் சொல்கிற ஈஸி மெத்தட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்துக்கு தடைக்கு காரணம் உன் கவலை. உன் கையில் எல்லாம் இருக்கு, நீ நினச்சோட எல்லாம் நடந்துடும். நடக்காது, ஒன்றும் நடக்காது. சில பேர் பார்க்குறோம், ரொம்ப பரிதாபமாக இருக்கு.
ஆவிக்குரிய உயர்ந்த மட்டத்தில் இருக்குன்னு பார்ப்பாங்க. கடைசியில் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எவ்வளோ பயங்கரம்! இதை போல் அவ்வளோ நிலைமை உண்டா? உன் ஆத்மாவை உன் மைண்டை உன்னால் கட் பண்ண முடியலன்னா, உன் சரத்தை உன்னால் ஒடுக்க முடியலன்னா, பவுல் சொல்கிறான், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க நானே ஆகாதவன். எது ஆகாதவன்? உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, உன் சரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீ ஆகாதவன். எல்லாருக்கும் உணர்ச்சி உண்டு, டெம்டேஷன் உண்டு, அதை கண்ட்ரோல் பண்ண. யூ ஹேவ் டு கண்ட்ரோல். முன் கால உனக்கு போஜன புரியம் இருந்தால் தொண்டையில் கத்திய வைண்டது, அங்கே வெட்டுன்னு சொல்ல. கண்ட்ரோல். இன்னைக்கு சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆண்டவர் ஸ்தோத்திரங்கள் செலுத்துங்க. இந்த நாள் உங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடும். அப்படிப்பட்ட நாளாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.